18 பெட்டிகள் கொண்ட ராமேஸ்வரம் மங்களூர் சிறப்பு ரயிலை திருச்சியில் இருந்து காணொலி காட்சி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடி அசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மங்களூர் விரைவு ரயில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது. தமிழ்நாட்டில் திருச்சியில் நடைபெறும் மத்திய அமைச்சக விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு மத்திய அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து பல்வேறு ரயில்களை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மங்களூரு ராமேஸ்வரம் இடையே சுற்றுலா பயணிகளின் கவரும் வகையில் யாத்திரைகள் அதிகமாக ராமேஸ்வரம் வரும் வகையிலும் மங்களூர் ராமேஸ்வரம் புதிய விரைவு ரயில் 18 பெட்டிகளுடன் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. அதனை திருச்சியில் இருந்து காணொலி காட்சி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ரயில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, மதுரை, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பாலக்காடு, கோழிக்கோடு, கண்ணூர், காசர்காடு மார்க்கமாக மங்களூர் வரை செல்கிறது. ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள், பள்ளி மாணவர்கள், ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 18 பெட்டிகள் கொண்ட ராமேஸ்வரம் மங்களூர் சிறப்பு ரயில் புதிதாக ராமேஸ்வரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் துவக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடங்கி வச்சு நேரம் போகிறது எங்கே நிற்காதுன்னா இங்கே நிற்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் அப்படியே போகிறது. நீங்கள் போவீங்களா கூட? போட்டு பார்க்கலாம். வண்டியில் தான் இருக்கேன். ரோட் தெரியல. ரோட் தெரியல. ரோட் தெரியல. 30 சரி, ஒரு வாட்டி கிளியர் பண்ணுங்க. அங்கே முன்னாடி உட்காருங்க, நம்மளுக்கு இடம் போட்டிருக்கு. தேங்க்யூ சார். நம் இந்திய நாட்டினை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய தன்னலமற்ற தலைவர், முன்னேற்றத்தின் வழிகாட்டி, மாற்றத்திற்கு வித்திட்ட நம் இந்திய நாட்டினை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய தன்னலமற்ற தலைவர், முன்னேற்றத்தின் வழிகாட்டி, மாற்றத்திற்கு வித்திட்ட தேசப்பற்றாளர், பாசோற்று பாரதத்தின் அன்புடன் அழைக்கின்றோம். We now humbly solicit the Honorable Prime Minister to leave.